ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன், சிவகார்த்திகேயன் வந்து வெங்கட் பிரபுக்கு வந்து டேட்டு கொடுத்துட்டாரு. அந்த படம் வந்து கிக் ஆஃப் ஆக போகுதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன். அதுக்கு என்னங்கிறப்ப இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூஷனான அப்டேட் தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னா, நம்ம விபி வந்து தலைவன் தலைவி படத்தோட ப்ரொமோஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ எல்லா பேரும் ஆப்வியஸ்லி உங்கள் அடுத்த படம் என்ன, யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆல்ரெடி பிஸு வந்து சிவகார்த்திகேயன் கூட தான் பண்ண போறீங்கன்ற மாதிரி வந்து இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லா பேரும் அதுதானே கேட்பாங்க. ஸோ கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் வந்து கிக் ஆஃப் ஆக போகுது, இதுக்கான அப்டேட் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து வரும்ன்ற மாதிரி வந்து நம்ம விபி வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அக்டோபர் மாதம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் வந்து மத்ராசி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மத்ராசி ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து இந்த படத்துக்கான அப்டேட்டு கொடுத்தா எல்லா அட்டென்ஷனும் வந்து இந்த படத்துக்கு தான் போகும். ஆல்ரெடி மத்ராசி வந்து ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த படம் கிக் ஆஃப் பண்ணது எப்போவோ, ஆனால் ரிலீஸ் ஆக போகிறது எப்போவோன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து இருக்குது. இன் பிட்வீனில் லாக்டவுன் இல்லை, ஸ்ட்ரைக் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப லேட்டான மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீலிங்காகவே இருக்குது. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி அதை நினச்சிட்டு சிவகார்த்திகேயனை கூட சொல்லியிருக்கலாம், மதராசி படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்கள் அதுக்கான அப்டேட்டை வந்து கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் நடந்திருக்கும்ன்ற மாதிரி என்னோட கெஸ்ஸு. ஓகேவா? சிவகார்த்திகேயனுக்கு மதராசிக்கு அப்புறம் பராசக்தி படம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் வந்து ஜனநாயகன் கூட கிளாஷ் பண்ண போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜனநாயகன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் பராசக்தி சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இன்கேஸ் வந்துச்சுன்னா அந்த கிளாஸே வேறு மாதிரி இருக்கும் தான் வந்து நான் பர்சனலாக நினைக்கிறேன். எஸ்டிஆர் இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்போ நீங்கள் சோலோவாக படம் பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி தக் லைஃப் வந்து கமல் சார் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு படம் பண்ணீங்க, ஓகே. பட் எப்போ நீங்கள் அடுத்த படம் பண்ண போகிறீங்க? உங்களோட எஸ்டிஆர் 49 வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு சில இஷ்யூனால அந்த படமும் வந்து நின்று போச்சு. எஸ்டிஆர் 49 சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். எங்களுக்கு அந்த ஷூட்டிங் கூட போகாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வெற்றிமாறன் வந்து எஸ்டிஆர் கூட சேர்றாரு ஒரு நியூஸும் வந்துச்சு. நம்ம நெல்சன் இருக்கிற மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஃபோட்டோவும் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ அதோட அப்டேட் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து ப்ரோமோ ஷூட் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து முடிஞ்சிச்சான், இன்னும் ஒரு 50% வந்து இருக்கான். நம்ம எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் வந்து 2 கெட்டப்பாக பண்ண போகிறாரு போல இருக்குது. ஒன்று குண்டா இருக்கிற மாதிரியான கெட்டப்பு, இன்னொன்று வந்து வெயிட்டை குறைச்சி பண்ணக்கூடிய ஒரு கெட்டப்பு. நம்ம எஸ்டிஆருக்கு வெயிட்டை குறைக்கிறத பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, எப்படி இருந்தவர் எப்படி மாறினார். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடுவார். பட் இப்போ வந்து வெற்றிமாறன்ற ஒரு டைரக்டர் நம்பி அவர் ஃபுல்லாக வந்து அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். நம்ம சிம்பு வந்து எப்போவுமே ஒரு டேரக்டர் ரொம்ப நம்புறான்னு வச்சுக்கோங்களேன், அதோட அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராகவே தான் இருக்கும்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். என்னதான் ஜிவிஎம்க்கு எஸ்டிஆருக்கும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் விடிவியில் வந்து கிளாஷ் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் 1000 விஷயம் சொல்லியிருக்கலாம். நம்ம எஸ்டிஆர் வந்து ஜிவிஎம் நம்புறதுனால தான் விடிவின்னு ஒரு அவுட்டு வந்து ரொம்ப கிளாசிக்கலான ஒரு அவுட்டு கிடச்சிச்சு. வெந்து தனித்தது காடுன்ற ஒரு அவுட்டும் வந்து கிடச்சிச்சு. ஸோ இவர் வந்து ஒரு ட்ரஸ்டபுளாக ஒருத்தர் மேலே இருந்துட்டாருன்னா அதோட அவுட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அவுட்டை தான் வந்து நம்ம பர்சனலாக எதிர்பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் தமிழ் சினிமா மேலே இருக்க ஒரு சாபத்தை வந்து நீக்குவாங்கன்னு சொல்லி நான் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா பேரும், தமிழ் சினிமா ஃபேன்ஸ் எல்லா பேரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது என்ன சாபம்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் 1000 கோடி பண்ணிட்டாங்க, இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரி வந்து 1000 கோடி பண்ணலை. ரொம்ப ப்ராக்ரெசிவான இண்டஸ்ட்ரி நம்ம இண்டஸ்ட்ரி தான், ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரி 1000 கோடி பண்ணலை. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க்காகவே இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. எப்படின்னா, ஆர்சிபி நல்ல டீம் தான் ஆனால் கப்பு வச்சதே இல்லைன்ற மாதிரி ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து இருக்குது, இப்போவும் இருக்குது. பட் அதை பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 15,000 ஸ்க்ரீன்ஸ்லேருந்து 20,000 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். கேட்குறதுக்கே ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, இது வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ப்ளஸ்ஸு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 100 கண்ட்ரீஸ்னு, இப்போ 200 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. பட் வந்து அது எக்ஸிக்யூட் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த மாதிரி தான். பட் பிளானிங் வந்து 200 கண்ட்ரீஸ்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும் பட்சத்தில், இது கூட சேர்ந்து படத்தோட ரிப்போர்ட்டும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வரும் பட்சத்தில் படம் வந்து 1200லேருந்து 1500 க்ரோஸ் வந்து அடிக்கும்னு சொல்லி ஒரு சில பிளான் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்களாம். சன் பிக்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த படம் வந்து ஷெட்யூல் பண்ணும்போதே இந்த படம் வந்து
இவ்வளோ கலெக்ட் பண்ணணும், 1200 கலெக்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு பிளானோட தான் வந்து சன் பிக்சர்ஸ் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதே பிளானோட எக்ஸிக்யூஷன் தான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொருத்தவங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அந்த படத்தோட டீட்டெயில்டாக வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து பேசுவோம். இப்போதைக்கு அதெல்லாம் வேணாம், ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. பாட்டும் நல்லா இருக்குது, நிறைய விஷயங்களும் வந்து புதுசாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பிளான் பண்ணி தான் வந்து இந்த படம் வந்து 1200 1500 க்ரோஸ் அடிக்கும்னு சொல்லி இவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க ஒண்டி நம்பலை, தமிழ் சினிமா ஃபேன்ஸும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம், தலைவர் ஃபேன்ஸும் நம்பிக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமா ஃபேன்ஸுனாலே எல்லா பேரும் வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன், ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏகே இவரோட அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபைனலாக வந்து ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படம் டேக் ஓவர் பண்ணால் அடுத்த படம் யார் பண்ண போகிறான்னு சொல்லி இப்போவே வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். தனுஷ்கிட்ட கதை கேட்குறாருன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. பட் அந்த விஷயம் வந்து இன்னும் அடுத்த கட்டம் போகலன்னு தான் வந்து எல்லா பேரும் வந்து பர்சனலாக சொல்கிறாங்க. இன் பிட்வீனில் வந்து இன்னொருத்தர் வந்து கதை சொல்லியிருக்காரு போல இருக்குது நம்ம ஏகேக்கு. அவர் யாருன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ். ஆல்ரெடி ரெட்ரோன்னு ஒரு படம் வந்து நிறைய பேர் ஃப்ளாப்பு கீப்புன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த படம் வந்து ஒரு நல்ல படம், ஓகேவா? ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கலெக்ஷன் கொடுத்த படம். இது வந்து ஒரு ஆவரேஜ்னு கூட சொல்லலாம், ஓகேவா? பட் இந்த படம் வந்து ஃப்ளாப் கிடையாது, ஓகேவா? அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த இவர்கிட்ட வந்து கதை கேட்டிருக்காரு போல இருக்குது. இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் வேர்சஸ் தனுஷ்ன்ற மாதிரி தான் வந்து போகுது அஜித்துக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, விஜய்னு ஒருத்தர் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து விஜய்கிட்ட போயிருப்பார், தனுஷ் வந்து விஜய்கிட்ட போயிருப்பாருன்னு சொல்லி ஒரு அந்த சண்டை கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும். பட் விஜய்க்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க இப்போ ஒரு பெரிய ஹீரோனா நம்ம அஜித். ஸோ இப்போ வந்து விஜய்க்கு அப்ரோச் பண்ணுற டேரக்டர்ஸு, விஜய்க்கு அப்ரோச் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லா பேரும் வந்து இப்போ அஜித் பக்கம் வந்து டைவர்ட் ஆகிட்டு அவர்கிட்ட போகிறாங்க. பட் அஜித்தும் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காரு. அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. நான் 6 months தான் டேட் தருவேன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து பிளானிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 2 பெரிய ஹீரோ அவங்கவுங்க ஒரு பாத்தை நோக்கி போயிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் அது அவங்களோட முடிவு, நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும். பட் அஜித் வருஷத்துக்கு ஒரு படம் தராருன்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாம். பட் தளபதிக்கு அது கூட இல்லை. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, பழகிட்டு தான் ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்.